ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம மசாலா டீ ப்ரீமிக்ஸ் பவுடர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. எல்லாருக்குமே மசாலா டீனா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது டீ தான். அதனால் ஒரு டீ ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு லவங்கம் எடுத்துக்கிறேன். டூ ஸ்பூன் லவங்கு, ஏலக்காய் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு ஏலக்காய். அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சொன்னது அது 25 கிராம் அளவு இருக்கும். பட்டை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் நான். இதுவும் 25 கிராம் அளவு இருக்கும். மிளகு எடுத்துக்கலாம். மிளகும் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு நட்மெக், அதாவது ஜாதிக்காய், இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் 25 கிராம் அளவு நம்ம சுக்கு எடுத்துக்கலாம். ட்ரை ஜிஞ்சர், இதுவும் 25 கிராம் அளவு இருக்கும். மிளகு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், லவங்கு 25 கிராம், பட்டை 25 கிராமு, சுக்கு ட்ரை ஜிஞ்சர் 25 கிராம், நட்மெக் 1 எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு இல்லை என்கிட்ட, நான் சோம்பு தூள் போட்டுக்கிறேன். சோம்பு தூள் இருக்குது, அதுவும் ஒரு 25 கிராம் அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஸ்டவ் மேலே வச்சு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நட்மெக்கை நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்சியில் இது ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ரை ஆகாது. நட்மெக்கு நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டி பூஸ்டிங். இது போட்டால் டீ ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நம்ம ஸ்மாஷ் பண்ணால் போதும். இப்போ அதே மாதிரி ட்ரை ஜிஞ்சரும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க 25 கிராம் அளவு ட்ரை ஜிஞ்சரும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது ட்ரை ஜிஞ்சர் போடுறது ரொம்ப நல்லது. கோல்டு டைமில், இந்த வின்டர் சீசனுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே மெடிசினல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிறது. சோம்பு போடுறதுனால அது டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரை ஜிஞ்சரும் தூள் பண்ணிட்டோம். தூளுன்னா சும்மா தட்டி எடுத்துருக்கோம். மிக்சியில் போட்டு தான் நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வர வரைக்கும் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். சோம்பு இருந்துச்சுன்னா சோம்பு நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட சோம்பு பவுடர் இருக்கிறதுனால இதெல்லாம் ஃப்ரை ஆகிட்டு பிறகு லாஸ்ட்டாக போடுறேன். சோம்பு இருந்துச்சுன்னா சோம்பு இது கூடவே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போதான் சூடு ஏறுது. நான் மீடியமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணின்னு இருக்கேன். துளசி லைக் பண்ணுறவங்க துளசி இலை கூட, துளசி பூவு இது கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். துளசி ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் போடல. எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், ஆற வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாய் சூட்லேயே நான் சோம்பு பவுடர் போடுறேன். இதுவும் 2 ஸ்பூன் அளவு தான் நான் போடுறேன். சோம்பு பவுடர் 2 ஸ்பூன் போட்டுட்டோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூல் ஆகட்டும். மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை நம்ம கிரைண்ட் பண்ணி வரலாம். கூல் ஆகட்டும். நம்ம ஃப்ரை பண்ண மசாலா எல்லாம் கூல் ஆயிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம மசாலாஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாஸ் எல்லாம் ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம், கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது கூடவே நான் டீ லீவ்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 100 கிராம் அளவு டீ தூள் இருக்கும். இதையும் இதில் போட்டு இப்போ இன்னொரு முறை நம்ம ஃபைன் பவுடரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம டீ லீவ்ஸை இந்த மசாலாலேயே போட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த கப்பில் 100 கிராம் அளவு டீ தூள் எடுத்தேன். இதில் 3/4 கப் இருந்துச்சு. இதே மாதிரி கப்பில் ஈக்குவல் குவான்டிட்டி அளவு சுகர் எடுத்துன்னு இருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண மசாலா, டீ லீவ்ஸ் இதெல்லாம் ஒரு முறை நம்ம ஜடிச்சிக்கலாம். நம்ம மசாலா டீ டஸ்ட்டு கிரைண்ட் பண்ணது ஜலிச்சிட்டோம். இப்போ இதே ஜாரில் டீ லீவ்ஸ் எதில் எடுத்துமோ அதே குவான்டிட்டி அளவு சுகர் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு சுகரு, 100 கிராம் சுகர் எடுத்தோம். இப்போ நான் 200 கிராம் அளவு இதே கப்பில் நான் 2 கப்பில் 200 கிராம் அளவு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நந்தினி மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் 2 கப் இதையும் நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். இந்த சுகரு மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மில்க் பவுடரு சுகரை கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஒயிட் சுகர் வேண்டான்றவங்க ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி சுகர் அதிகமாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌன் சுகர் லைக் பண்ணுறவங்க ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூல் ஆகிறதுக்கு விடலாம். கூலாக ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இனிமேல் காலையில் எழுந்து தான் டீ போடணுன்ற டென்ஷனே இருக்காது. இது ஒரு பவுடரே நம்மளுக்கு கெஸ்ட்டுங்க வந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவலிங்க்கு முக்கியமாக நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துன்னு போயிட்டோம்னா ஹாட் வாட்டர் இருந்தால் போதும். ஹாட் வாட்டர் ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கின்னு இந்த ப்ரீமிக்ஸ் டீ பவுடர் எடுத்துன்னு போயிட்டோம்னா டீ நம்மளுக்கு சூப்பராக எங்கே வேணுனாலும் எந்த கிளைமேட்டில் வேணுனாலும் ரெடி ஆகிடும். அதுவும் மசாலா டீ நம்ம வெளியில் குடித்தோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்துன்னு போகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். டீ கடையை தேடின்னு போகணுன்ற அவசியமே இல்லை. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஆறட்டும், கூல் ஆகட்டும். ப்ரீமிக்ஸ் மசாலா டீ பவுடர்லேருந்து இப்போ நம்ம டீ செஞ்சுக்கலாம். நான் 2 கப்ஸ் அளவு டீ தான் செய்ய போகிறேன். அது ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு.
1 ஸ்பூன் அளவு டீ தூள் போடுறேன். ப்ரீமிக்ஸ் போடுறேன். நான் 2 கப்ஸ் போடுறதுனால நான் 2 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் இந்த தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ப்ரீமிக்ஸ் மசாலா டீ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். எல்லாம் ஒரு கமகமகமான டீ ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக கூட இருக்குது. இந்த ப்ரீமிக்ஸு இது நான் கூல் ஆயிடுச்சு. நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது ஏர்டைட் கண்டெய்னர் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம சேஃபாக வைக்கணும். இல்லைன்னா இதில் மில்க் பவுடர் போட்டிருக்கிறதுனால கட்டிடும். நல்லா கூல் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம். ஒரு 3 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டேன். இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். சுட சுட டீ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுகர் அதிகமாக வேணுமா லைக் பண்ணுறவங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மிக்சியில் சுகர் அதிகமாக போட்டுக்கணும். இல்லை இப்போ கூட நம்ம சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த எக்ஸஸ் ஆன டஸ்ட் எல்லாம் இதிலே செட்டில் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டீ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி டீ செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது கூட ஒரு பிஸ்கெட்டோ, டீ பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, இல்லை மேரிகோல்டு பிஸ்கெட் இதெல்லாம் நம்ம வச்சு ஈவினிங்கில் சாப்பிடும் போது இந்த டீ மசாலா டீன்றதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக ஒரு மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. ப்ரீமிக்ஸ் மசாலா டீ பவுடர் செஞ்சதுலேயே நம்ம டீ போட்டோம். மசாலா ப்ரீமிக்ஸ் டீ பவுடர் கூல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்க பாருங்க, அதிகமாக சுகரும் மில்க் பவுடரும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி இது மசாலா டீ தூளுன்றதுனால நம்மளுக்கு வந்து டீ பவுடர் கரெக்டாக தான் இருக்கும். சுகர் தான் நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நம்ம கம்மி ஜாஸ்தி பண்ணி போட்டுக்கணும். நான் அதிகமாக சுகர் சாப்பிடுவேன், இல்லை சுகரே சாப்பிட மாட்டேன்னா சுகர் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌன் சுகர் தான் சாப்பிடுவேன்னா ஒயிட் சுகருக்கு பதில் நம்ம ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராவலுக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.